ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் உயரமான கோபுரம். அதுக்கு அடுத்த நிலையிலே தஞ்சாவூர் வரும். மிக சிற்பங்கள் பொருந்திய கோபுரம் சுசீந்திரம் கோபுரம். கோபுரங்களிலே சுசீந்திர கோபுரம் இருக்குதே, சிற்பங்கள் அடர்ந்து காணப்படும். சுசீந்திரம் பிரகாரம் இருக்குதே, அதுவே அற்புதமான சித்திரை வேலைப்பாடுகள் உள்ளது சுசீந்திரம் கோயில். அதுபோல் நம்முடைய கோயில்களில் இருக்கிற கோபுர வகைகளே 9 வகையான கோபுர வகைகள் இருக்குது. நீங்கள் தமிழக எம்பலத்திலே ஒரு கோபுரம் வந்திருக்கும். அந்த கோபுரம் எந்த ஊர் கோபுரம்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எந்த ஊர் கோபுரம்? ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம். அந்த கோபுரம் ஏன் போட்டார்கள்னா, ஸ்ரீ கிருஷ்ணாராவ் என்பவர் தான் அதை அமைத்தார். பக்கத்திலே அவர் மதுரையிலேருந்து அந்த ஆண்டாள் கோவில் கோபுரத்தை எடுத்து போட்டார். உங்களுக்கு கோபுரத்தில் 2 வகை மட்டும் சொல்கிறேன். ஒன்று மாட கோபுரம், இன்னொன்று சிற்ப கோபுரம். மாடமாக இருக்கும், அதில் புறாலாம் தங்கியிருக்கும், சிற்பமே இருக்காது. இன்னொரு வகை சிற்பங்களாக இருக்கும், சிற்பங்கள் நிறைய இருக்கும். இந்த மாட கோபுரம் இருக்கே, அந்த கோபுரம் மட்டும் எடுத்து பார்த்திங்கன்னா இது வைணவ கோபுரமா சைவ கோபுரமானு தெரியாது. அதனால் கிருஷ்ணாராவ் என்ன பண்ணார், நம்ம நாடு சைவம் வைணவம் 2மே இருக்குதுன்னு பொதுவாக எடுத்து போட்டார். அந்த கோபுரத்துக்கு இப்போ அவங்க நாமம் போட்டாங்க. போன வாரம் கூட போயிட்டு வந்தேன். சித்திர கோபுரம் சிற்ப கோபுரம்னா அது வைணவ கோபுரமா சைவ கோபுரமானு தெரிஞ்சிடும். சிற்ப கோபுரமாக இருந்தால், சைவ கோயிலாக இருந்தால் கண்ணப்பர் சிற்பம் இல்லாமல் ஒரு கோபுரம் இருக்காது. அது மாதிரி வைணவ கோயிலாக இருந்தால் கஜேந்திர மோட்சம் இல்லாத ஒரு கோபுரம் இருக்காது. அதனால் கோபுர வகையிலேயே 9 வகையான கோபுரம் இருக்குது. கீழே கோபுரம் அதுக்கு பேர். இந்த கோபுரம் இந்த திருக்கோயிலில் எங்கே இருக்குது? நுழைவாயிலில் இருக்குது கோபுரம். உள்ளே தான் கற்பகிரகம் இருக்குது, நுழைவாயிலில் இருக்குது. இது ஒரு கோபுரம் இங்கே உள்ள திருக்கோயிலுக்கு. பல கோயில்களில் 4 பக்கமும் 4 கோபுரம் இருக்கும். 4 திசையிலையும் 4 கோபுரம் இருக்கும். எந்த ஊர்? மதுரை சிதம்பரம். 4 பக்கமும் 4 கோபுரம் இருக்கும். அது சிதம்பரம் 4 கோபுரத்துக்கும் 4 விசேஷம் உண்டு. 4 ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோபுரமாக உள்ளே வந்தாங்க. அது ஒரு வரலாறு இருக்குது. இந்த 4 கோபுரமும் 4 வாயிற்படியிலே இருக்குது. ஆனால் வாயிற்படியிலே கோபுரம் கிடையாது, கற்பகிரகத்துக்கு மேலேயே கோபுரம் இருக்கும். அது எந்த ஊர்? தஞ்சாவூரா? தஞ்சாவூர் தான். சில பேர் சொல்லிடுவாங்க, திருப்பி கேட்டால் நீங்கள் எதாவது வச்சிக்கணும். தஞ்சாவூர் தான். தஞ்சாவூர் கற்பகிரகத்துக்கு மேலேயே இருக்கிற கோபுரம் இருக்குது. அதுக்கு பேர் கோபுரம் கிடையாது, விமானம்னு பேர். வாயிற்படியிலே இருக்கிறதுக்கு தான் கோபுரம்னு பேர். கற்பகிரகத்திலே கட்டப்படுகிற கோயிலுக்கு பேர் விமானம்னு பேர். தமிழகத்திலே ஒரு 4-5 ஊர்களில் அது மாதிரி விமானம் இருக்குது. ஒன்று தஞ்சாவூர், இன்னொன்று ராஜராஜன் மகன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரம். 2மே கற்பகிரகத்துக்கு மேலே தான் இருக்கும். அது 196 அடி உயரமானது. அது தஞ்சாவூர் கோபுரம். அந்த கோபுரம் உனக்கெல்லாம் அது அனுமதி கிடைக்காது. ரொம்ப
சிபாரிசு இருந்தால் தான் கிடைக்கும். அந்த கோபுரத்து உள்ளே போய் நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா எந்தவித உபகரணம் இல்லாத காலத்தில் இப்படி ஒரு கோபுரம் எப்படி கட்டினாங்கன்னு வியப்பாக இருக்குது. கோபுரத்து உள்ளேயே 3 பிரகாரம் இருக்குது. நம்ப மாட்டீங்க, கோபுரத்து ஏறி போனீங்கன்னா உள்ளேயே 3 பிரகாரம் இருக்குது. ஒரு பிரகாரத்துக்கு இன்னொரு பிரகாரத்துக்கு இடையிலே சிற்பக்கல் இருக்குது. அந்த இங்கேயும் சிற்பக்கல், இங்கேயும் சிற்பம் செதுக்கி இருக்கிறார்கள். மேலே போகிறது அந்த விதானம் என்ற ஒரு பகுதி இருக்குது. அது 80 டன் எடையுள்ளது. 8 டன் இல்லை, 80 டன் எடையுள்ளது. 190 அடிக்கு அந்த 80 டன் எடையுள்ள அந்த ஒரே கல்லை மேலே கொண்டு போயிருக்கிறாங்க. அதை சுற்றிலும் ஒரு வண்டி போகிற அளவுக்கு இடம் இருக்குது. அது கோபுரம் உள்ளே நுழைந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அனுமதி வேணும். அதுக்கு அவ்வளவு சிற்பங்கள், எந்த இடத்துலையும் ஒரு சிதலம் கிடையாது. அவ்வளோ பெரிய கோபுரங்கள், எவ்வளோ 1000 ஆண்டுன்னு நம்ம கணக்கு பண்ணிகிட்ருக்கோம். 1000 ஆண்டு ஆன கோயிலில் எங்கேயாவது கல் சிதலமாயிருக்கா? இல்லையே. அப்படி நேர்த்தியாக கட்டியிருக்கிறார்கள். கருங்கல்லை கொண்டு கட்டியிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, தஞ்சை மாவட்டத்திலே மலை கிடையாது. அதை புதுக்கோட்டை தாண்டணும், அப்போ தான் மலை, கல். தஞ்சைக்கு இந்த பக்கம் வடபகுதியில் இருக்கிற கோயில்களுக்கு கல் எப்படி கொண்டு வந்தாங்கன்னே தெரியல. எந்த வித கிரைனும் இல்லாத நேரத்தில் அந்த தஞ்சை கோபுரம் கட்டுகிற போது அந்த 80 டன் கல்லை மேலே கொண்டு போகிறதுக்கு 2 ஆண்டு ஆகிருக்குது. அப்போ அழகின்னு ஒரு இடையர் குல அம்மா ஒருத்தங்க, இடையர், அவங்க பேர் அழகின்னு பேர். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கல்லை மேலே போகிற வரைக்கும் இதில் யார் யார் ஈடுபட்டு தொழில் செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னுடைய பசுமாட்டிலேருந்து தினமும் மோர் கொடுக்குறேன்னு தினமும் கொடுத்துருக்குறாங்க. அதனால் ராஜராஜன் என்ன பண்ணால் அந்த விமானத்துக்கு பேர் அழகி விமானம்னு பேர் வச்சான். அப்படி கோபுரங்கள். ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா, இவ்வளவு கோபுரங்கள் கட்டியும் கூட எந்த கோயிலையும் எந்த கோபுரத்தையும் நான் கட்டினேன்னு எந்த ராஜாவும் எழுதி வைக்கல. எந்த ராஜாவும் எழுதி வைக்கல. எந்த கோபுரம் பாருங்க, நாங்கள் இப்போ தமிழ்நாடு பூரா சுற்றி வரோம். எந்த கோயில்லையும் இந்த இதை இந்த ராஜா நான் கட்ட எழுதவே இல்லை. அதுக்காக தான் தஞ்சாவூர் கோயிலை கட்டினவங்க ராஜராஜன் பேர் இல்லையேன்னு ஒரு விவாதம் கூட வந்தது. அதனால தான் அவன் சிலையை வெளியில் வச்சுட்டாங்க. ஒரே ஒரு ராஜா எழுதினான். தென்காசி கோயிலை கட்டியவன் பராக்கிரம பாண்டியன். அவன் என்ன பண்ண, அந்த பராக்கிரம பாண்டியன் இந்த கோயிலை கட்டினது நான் எழுதலை. இந்த கோயிலை அவன் ஒரு செய்தி அதில் எழுதி வச்சா கல்வெட்டில் வச்சுருக்காங்க. அதை பாடலாக்கி கல்வெட்டில் இருக்குது. பாடலாக்கி அந்த பாடலினுடைய பொருள் என்னன்னு கேட்டால், இந்த கோயிலிலே ஊழிக்காலம் வரை ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு கல் சிதழ்ந்து விருமேயானால் அதை எடுத்து செப்பம் பண்ணுவர்களுடைய திருவடியை இப்பொழுதே வணங்குகிறேன்னு ஒரு ராஜா எழுதி வச்சான் சார். என்ன பாருங்க, அதுக்காக பேர் எழுதினான். ஒரு கல் சிதந்தி விழுமேயானால் அதை செப்பம் பண்ணுவர்களுடைய திருவடியை எப்பொழுதே வணங்குகிறேன்னு எழுதி வச்சான். என்ன நோக்கம் பாருங்க. இதுதான் அர்ப்பணிப்புங்கிறது. இதுதான் அர்ப்பணிப்பு. எழுதி வச்சான். எவ்வளவு சிற்பங்கள். நீங்கள் சிற்பம்னு பார்த்துட்டோம்னா முழு சிற்பம் பண்ணி இந்த மூக்கு பண்ணும்போது வேகமாக அடித்தான்னா மூக்கு போயிடும், சிற்பம் போயிடும். அவ்வளவு நேர்த்தியாக சிற்பங்களை கோயிலில் பண்ணியிருக்காங்க. அதனால் நமக்கு கோயில் வழிபாடு என்பது நம்முடைய வாழ்க்கையோடு இயைந்ததுன்னு சொல்கிறதுக்காக இவ்வளவும் சொல்ல வரேன். கோயில் வழிபாடுங்கிறது அவ்வளவு
முக்கியமானது. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு ஒரு பழமொழியே இருந்தது. அதை எடுத்துட்டான், அதை வைக்க வேண்டான்னு. அதனால் நம்முடைய ஆன்மார்த்த பூஜை இடம் எவ்வளவு புனிதமானதோ அவ்வளவு புனிதமானது நம்ம பரார்த்த பூஜை பண்ணுகிற கோயில் என்பது வழிபாடு. சரி, இந்த வழிபாட்டு முறையை நம்முடைய சைவத்திலே 2 வகையாக பிரித்திருக்கிறார்கள். ஒன்று மூர்த்தி தலம் தீர்த்தம். நான் சென்ற முறை பேசுகிற போது இதை இங்கே சொன்னேன். மூர்த்தி தலம் தீர்த்தம். இன்னொரு முறை குரு லிங்க சங்கம வழிபாடு. குரு லிங்க சங்கம வழிபாடு. மூர்த்தி தலம் தீர்த்தம் என்பது திருக்கோயிலோடு தொடர்புடையது. குருலிங்க சங்கம வழிபாடு என்பது நம்முடைய ஆன்மாவோடு தொடர்புடையது. மூர்த்தி தலம் தீர்த்தம் என்பது ஒரு கோயிலில் இருக்கிற சுவாமியினுடைய நாமம் இருக்குதே, அது மூர்த்தின்னு பேர். மூர்த்திவான், சிவலிங்கம்னு அர்த்தம். சிவலிங்கம்னு அர்த்தம். திருமூலர் சொல்லுவார், லிங்க வகையிலே 7ஆம் தந்திரத்தில் சொல்லுவாங்க, அண்டலிங்கம், பிண்டலிங்கம், ஆத்துமலிங்கம், ஞானலிங்கம், சதாசிவலிங்கம், சிவலிங்கம். இந்த கடைசியாக சொல்கிற சிவலிங்கம் தான் கோயிலில் இருக்கிறது. இந்த அண்டமே லிங்கம். இந்த அண்டத்தின் ரூபமாக பெருமான் இருக்கிறான். அண்டமே. பிண்டலிங்கம், இந்த உடம்பின் இந்த உடம்பை கொடுத்தது யார்? பெருமான். இந்த உடம்பை கொடுத்தது பெருமான். கொடுத்ததோடு மட்டுமில்லை, இதை இயக்கி கொண்டிருக்கிறதும் பெருமான் தான். இந்த உடம்பை இயக்கி கொண்டிருப்பது நாமன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். நமக்கு தெரியாத நம்ம உடம்பில் 1000 விஷயங்கள் பெருமான் நடத்திக்கிட்டு இருக்கான். சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. இந்த இவ்வளோ ஜிலேபியை வாயில் போட்டால் உங்கள் நாலேஜ் எது வரைக்கும்? இது வரைக்கும் தான் அந்த ஜிலேபி போகிறது. அதுக்கப்புறம் என்ன ஆகிறதுன்னு நமக்கே தெரியாது. தெரிய வைக்கல நல்ல விலையா. சார் இப்போ தான் போகுது, இப்போ தான் கலர் மாறுது, இப்போ தான் ப்ராசஸ் ஆகுதுன்னா என்ன ஆகும்? அது நடைபெறுது. பெருமானுடைய திருவருளினாலே நம்ம உடம்பில் நடைபெறுது. இதுக்கு பேர் பிண்டலிங்கம்னு பேர். நம்ம ஆன்மா, சைவத்தில் ஆன்மாவை ஒத்துக்கிட்ட ஒரு சமயம் நம்முடைய சைவம். ஆன்மாவே லிங்கம். நம்ம ஆன்மாவை நாமே பூஜை பண்ணுறது. நாம் பெற்ற ஞானமே லிங்கம், சிவலிங்கம். ஒவ்வொரு கோயில்லையும் இருக்கிற சிவலிங்கம் இருக்குதே, அதுக்கு ஒரு நாமம் உண்டு. அதுதான் மூர்த்தின்னு பேர். இங்கே இருக்கிற சுவாமிக்கு பேர் காரணீஸ்வரர்னு பேர். இங்கே பேர் காரணீஸ்வரர். எல்லா ஊர்லேயும் இருக்கிற கோயிலில் இருக்கிற லிங்கத்துக்கு ஒரு நாமம் இருக்கும், அதுக்கு மூர்த்தின்னு பேர். ரைட்டா? இப்போ இங்கே காரணீஸ்வரர், மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர், தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர், திருநள்ளாறில் சனீஸ்வரர் இல்லையா? சனீஸ்வரர் கிடையாதா? அந்த கோயிலில் என்னென்னு சொல்கிறோம்? எங்கடா போகிறேன்னா சனீஸ்வரமான் கோயிலுக்கு போவோம்மா. தெர்பானீஸ்வரர்னு பேர். அங்கே தெர்பை தலைமரம், தெர்பானீஸ்வரர். அவர் என்ன பண்ணார்? சனீஸ்வரனை பிடிச்சி இடது பக்கம் உட்கார வச்சு யாரையும் எதுவும் பண்ணிடாதேன்னு பவரை அடக்கி வச்ச இடத்துல நம்ம போய் தர்பானீஸ்வரரை பார்க்காம சனீஸ்வர பகவானை பார்த்து அவர் கிடக்கிறாரு, நீ வா போகலான்ட்டு வாச்சு வரும். தர்பானீஸ்வரர்னு பேர். சிதம்பரத்தில் மூலவர் பேர் நடராஜர். வேறு ஏதாவது தெரியல சொல்லுமா? சிதம்பரத்தில் மூலவர் பேர் சிதம்பரம். சிதம்பரம்
சிதம்பரத்தில் மூலவர் பேர் திருமூலநாதன்னு பேர். திருமூலநாதராக இருக்கிறவர் தான் நடராஜ பெருமானாக பொன்னம்பலத்தில் ஆடுகிறார். மதுரையிலே சொக்கநாதராக இருக்கிற மூலவர் தான் வெள்ளியம்பலத்திலே ஆடுகிறார். திருநெல்வேலியிலே நெல்லையப்பராக இருக்கிற மூலவர் தான் தாமிர அம்பலத்திலே ஆடுகிறார். குற்றாலீஸ்வரராக இருக்கிறவர் தான் குற்றாலத்திலே சித்திர அம்பலத்திலே ஆடுகிறார். திருவாலங்காடார் தான் பக்கத்திலே ரத்தன சபையிலே ஆடுகிறார். தமிழகத்திலே 5 சபை, 5 சபையிலே மூலவராக இருக்கிறவர் தான் நமக்காக ஞானக்கூத்து ஆடுகிறார். அதனால் சிதம்பரத்துக்கு மூலவர் திருமூலநாதர்னு பேர். இங்கே போனீங்கன்னா பிரகாரத்தில் இருக்கும் பர்வத தேவி, ஒரே நேரத்தில் 2 பேரையும் தரிசனம் பண்ணலாம். இதுக்கு பேர் மூர்த்தின்னு பேர். எல்லா திருக்கோயிலையும் ஒரு பேர் இருக்கும், மூர்த்தி. தலம் என்றால் ஊர்னு சொன்னால் அது பொதுவாகிடும். அந்த தலத்துக்குன்னு ஒரு விசேஷம் இருக்கும், அந்த தலத்துக்குன்னு ஒரு வரலாறு இருக்கும். எல்லா கோயிலுக்கும் தல வரலாறு உண்டு. நான் இப்போ 2-3 இடத்துல தல வரலாறு மட்டும் நடத்திக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு அற்புதமான செய்திகள்லாம் இருக்குங்கிறீங்க. திருமுறையில் இல்லாத செய்திகள் நிறைய தலவரலாறில் இருக்குது. சிதம்பரமே தலவரலாறு பார்த்திங்கன்னா அவ்வளவு அருமையான வரலாறுலாம் இருக்குது, அருமையான வரலாறு இருக்குது. நல்லூர் பெருமணம்னு ஒரு தலம், நல்லூர் பெருமணம்னு ஒரு தலம். அதுக்கு என்ன பேர்? இப்போ நல்லூர் பெருமணம்னு பேர். அது இப்போ நம்ம வழக்கத்தில் அதுக்கு சொல்கிற பேர் என்ன யாருக்கா தெரியுமா? ஆச்சாள்புரம். கேள்விப்பட்டதே இல்லையா? ஆச்சாள்புரம் நல்லூர் பெருமணம் ஞானசம்பந்தர் முத்தித்தலம். இன்னும் நம்ம சைவம் பாருங்கள், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஞானசம்பந்தர் கடைசியாக தோத்திர பூர்ணாம்பிகையை கையை பிடிச்சிக்கிட்டு வலம் வந்தபோது கோயில் பிழம்பாக காட்சியளிக்க தோத்திர பூர்ணாம்பிகையோடு ஞானசம்பந்தர் அந்த கோபுர பிழம்பாக இருந்த அதை பார்த்து ஞானசம்பந்தர் சொன்னார், இந்த மனத்தில் வந்தவர் திருமணத்துக்கு வந்தவங்கெல்லாம் இது உள்ளே போய் முத்தியடைய ஈனமாம் பிறவி தீர யாவரும் சோதியில் புகுமின்னு சொன்ன உடனே எல்லாரும் உள்ளே போனாங்க. பின்னாலே ஞானசம்பந்தர் தோத்திர பூர்ணாம்பிகை அப்படி கையை பிடிச்சிக்கிட்டு ஞானசம்பந்தரும் முத்தி கலந்த இடம் நல்லூர் பெருமணம்னு பேர். ஊர் பேர் நல்லூர், கோயில் பேர் பெருமணம்னு பேர். அது குரு லிங்க சங்கம வழிபாடு ஞாபகம் வச்சுக்கணும். சைவர்கள் இந்த மூன்றையும் ஞாபகம். ஒன்று மூர்த்தி தலம் தீர்த்தம், இன்னொன்று குரு லிங்க சங்கம வழிபாடு. அது 3 ரொம்ப சிறப்பானது. அது குரு வழிபாட்டை பற்றி தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். குரு வழிபாடு தான். குருநாதர் என்பவர் யார் அப்படின்னா, நமக்கு இருக்கின்ற அறியாமையை நீக்கி நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர்கள் குருநாதர்கள். நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர்கள் குருநாதர்கள். குருநாதர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தீக்கை கொடுப்பார்கள். தீக்கை நம் சமயத்தில் தீக்கை என்பது அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று, அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. இப்போ பாருங்களேன், சிவ பூஜை பண்ணணும்னா தக்க ஆச்சாரியன், அதாவது குருநாதரை தேடி குறைஞ்சது சமய தீட்சை எடுத்துக்கணும் சிவலிங்க பூஜை பண்ணுறதுக்கு. சிவலிங்கத்தை ஆத்மார்த்த பூஜையை நியமப்படி பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் சமய தீட்சை எடுத்துக்கணும். சமய தீட்சை, அடுத்தது விசேஷ தீட்சை, அடுத்தது நிர்வாண தீட்சை, அதுக்கடுத்தது அபிஷேக தீட்சை. இது உள்ள என்ன போனால் அது இதெல்லாம் போனால் நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, மானச தீட்சை, இப்படி தீட்சை வகைகள் நிறைய உண்டு. ஒன்று மட்டும் சொல்கிறேன்.
முதல் தீட்சை சமய தீட்சை. குருநாதர்கிட்டேருந்து நம்ம சமய தீட்சை பெற்றிடணும். சமய தீட்சை பெற்றுட்டாலே நாம் ஒரு வைதிக வாழ்வை வாழ்கிறோம்னு அர்த்தம், ஒரு நியமப்படியான வாழ்வை வாழுகிறோம்னு அர்த்தம். சமய தீட்சை பண்ணுன்னா தினமும் சிவபூஜை பண்ணணும், லிங்க ஸ்தாபனம் பண்ணி சிவபூஜை பண்ணணும். லிங்கம் நீங்கள் பர்மனெண்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா அந்த லிங்கத்துக்கு பூஜை பண்ணலாம், இல்லைன்னா லிங்கத்தை அன்னன்னைக்கு ஸ்தாபனம் பண்ணி நீங்கள் பண்ணலாம். எதனால லிங்கம் பண்ணலாம்னு நம்ம ஆகமத்தில் இருக்குது. ஏகமத்தில் மணலால் கூட பண்ணலாம். சண்டீஸ்வர நாயனார் பண்ணலையா, அது மாதிரி. அதனால் தீட்சை என்பது சிவபூஜை பண்ணுவதற்குரிய ஒரு அங்கீகாரம். அதை எடுத்துட்டால் மாமிசம் சாப்பிடக்கூடாது, வீட்டிலையே சாப்பிடக்கூடாது, யாரும் சாப்பிடக்கூடாது, உயிர்கொலை கூடாது, உயிர்கொலையே கூடாது. விசேஷ சமய தீட்சை விசேஷ தீட்சை எடுத்துக்கிட்டால் இந்த குருநாதர் தான் நம்முடைய அறியாமையை நீக்கி நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த இவர் தான் குருநாதர் தான். இந்த குருநாதரை பற்றிய பல விஷயங்களை இப்போது சில குருநாதரை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ திருமந்திரத்திலே குருவே சிவமென கூறினன் நந்தி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. குருவே சிவமென கூறினன் நந்தி. யார் நம்ம குருநாதராக ஏற்றுக்கிட்டோமோ அவர் தான் நமக்கு சிவபெருமான். நாம் யாரை குருநாதராக ஏற்றுக்கொண்டோமோ அவர் தான் நமக்கு சிவபெருமான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, குருநாதர் வழியாக நம்ம சிவனை பார்க்கிறோம், அதனால் அவனே நமக்கு சிவபெருமான் ஆவார். அப்படி வருது. நான் எப்படி குருநாதர் நமக்கு தென்படுவாருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். எங்கள் தர்மயாதீன குரு முதல்வர் குருஞான சம்பந்தர்னு பேர். அவருக்கு குருநாதர் கமலை ஞானப்பிரகாசர். கமலைன்னா திருவாரூர், கமலை ஞானப்பிரகாசர்னு பேர். குருஞான சம்பந்தர் ஸ்ரீவல்லிபுத்தூரில் பிறந்தவர். குருஞான சம்பந்தர் அவர் மதுரைக்கு போய்க்கும்போது அந்த மதுரை பொற்றாமரை குளத்தில் நிறைய பேர் சிவபூஜை பண்ணாங்க வரிசையாக. இந்த குருஞான சம்பந்தராக இருக்கிற பையன், அப்போ ஒரு 10 வயசு இருக்குன்னு வச்சுங்க, எல்லாரும் சிவபூஜை பண்ணுறத பார்த்தார். அந்த குழந்தை பார்த்தது, நிறைய பேர் வரிசையாக சிவபூஜை பண்ணும்போது அதை பார்த்த உடனே தானும் சிவபூஜை பண்ணணும்னு எண்ணம் அந்த குழந்தைக்கு வந்தது. உள்ளே போய் சொக்கநாதற்ற மதுரையில் நானும் சிவபூஜை பண்ணணுமே, எனக்கு சிவலிங்கம் வேணும்னு அந்த குழந்தை கேட்டது. உடனே சொக்கநாதர் அசரீரியாக சொன்னார், நாளை காலையில் பொற்றாமரை குளத்தில் போய் அதில் நீராடிட்டு ஈசான மூலையில் போய் அப்படி எடுத்தினா பெட்டகத்தில் யாம் இருப்போம், எடுத்து நீ அபிஷேகம் பண்ணலாம், நீ பூஜை பண்ணலாம்னு அசரீரியாக பெருமான் சொன்னார். இந்த குழந்தை மறுநாள் காலையில் பொற்றாமரை குளத்துக்கு போய் நேமப்படி அந்த நீராடெல்லாம் பண்ணிவிட்டு அசரீரி சொன்னபடி போய் ஈசான முனையில் அப்படி கையை வச்ச உடனே ஒரு லிங்கம் வந்தது. பெட்டகத்தில் லிங்கம் வந்தது. பெட்டகத்தில் 17ஆம் நூற்றாண்டு நிறைவில் இப்போ நடந்தது. அந்த பெட்டகத்தோடு அந்த எடுத்து பார்த்தா அதில் ஒரு சிவலிங்கம் இருந்தது. சுவாமி சொன்ன மாதிரியே ஒரு சிவலிங்கம் இருக்குது. அந்த குழந்தைக்கு ஒன்றும் புரியல. ஆகா, சுவாமி சொன்ன மாதிரியே நமக்கு அருமையான ஒரு சிவலிங்கம் கிடச்சிருச்சு அப்படின்னு கரைக்கு அதே சொக்கநாதர்கிட்ட இன்னொரு வேண்டுதலை வைத்தது. பெருமானே, எனக்கு சிவலிங்கத்தை கொடுத்துட்ட, இதை பூஜை பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஞான குருவை கொடுன்னு கேட்டது. பெருமானே லிங்கம் கொடுத்த அப்புறம் பூஜை பண்ண வேண்டியதானே. ஆனால் அந்த குழந்தை கேட்டது, பூஜை பண்ணுறதுக்குன்னு ஒரு ஞானம் வேணுமே, அந்த ஞானத்தை கொடுப்பது குருநாதர் தானே. அதனால் இந்த லிங்கத்தை
பூஜை பண்ணும்னா எனக்கு ஞானாசிரியரை கொடு, குருநாதரை கொடு என்று அந்த குழந்தை கேட்டது. உடனே பெருமான் அசரீரியாக சொன்னார், அந்த லிங்கத்தை எடுத்து தலப்பயணம் புறப்படு, லிங்கத்தை கையில் எடுத்துக்கிட்டே தலப்பயணம் புறப்படு, திருவாரூருக்கு போ, திருவாரூரில் உனக்கு குருநாதர் தென்படுவார்னு சுவாமி சொன்னார். திருவாரூருக்கு போ, திருவாரூரில் உனக்கு குருநாதர் தென்படுவார்னு சொன்னான். உடனே அந்த குழந்தை அந்த லிங்கத்தை எடுத்துக்கிட்டு எங்கே மதுரையிலேருந்து திருவாரூர் வருது, கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த குழந்தை அந்த திருவாரூர் எடுத்து புடைசூழ, அடியார்கள் புடைசூழ வருது. திருவாரூரில் பார்த்தது, எங்கே எங்கே நம்ம பெருமான் சொன்ன அந்த ஞானாசிரியரை காணுமேன்னு அலைந்தது. பல மாதங்கள் கிடந்து, பல மாதங்கள் அந்த லிங்கத்தை வச்சு இன்னும் காணுமேன்னு வச்சு. பெருமக்களே, நமக்கு நல்ல ஞானாசிரியர் வேண்டுமானால் பெருமானுடைய திருவருள் இருக்கணும். திருவருள் இருந்தாலொழிய நமக்கு அந்த ஞானாசிரியர் கிடைக்கிறது கஷ்டம். இப்போ நமக்கெல்லாம் யாருக்குமே ஞானாசிரியர்னு என்னன்னு தெரியல. ஞானம் என்றால் அறியாமை நீக்குவதில், அறியாமைன்னு ஒன்று கிடையாது, அதை பின்னாடி விளக்குறேன். அதனால் இந்த குழந்தை இந்த லிங்கத்தை வச்சுக்கிட்டு திருவாரூர் முழுதும் சுற்றுச்சு. எங்கே நமக்கு ஞானாசிரியர், பெருமான் சொன்ன மாதிரி ஞானாசிரியன் நாம் இன்னும் கிடைக்கலையேன்னு சுற்றிட்டு வரும்போது ஒரு நாள் திருவாரூரில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு பேர் சத்தீஸ்வரம்னு பேர். நீங்கள் போனால் வழிபடலாம். இன்றைக்கி போனாலும் திருவாரூரில் இருக்கிற அந்த சன்னதிக்கு, தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு சத்தீஸ்வரம்னு பேர். அந்த சத்தீஸ்வரத்துக்கு ஒரு நாள் இரவு அர்த்த வழிபாட்டில் அப்படி அந்த குழந்தை வந்துக்கிட்டு இருக்குது. எதிரில் கமலை ஞானப்பிரகாசர், அவர் தான் குருநாதர், அப்படி வரார். அவர் வர இந்த குழந்தை போக, அந்த குழந்தை ஞானாசிரியராக இருக்கிற கமலை ஞானப்பிரகாசர் அந்த முகத்தை பார்த்த உடனே காலில் விழுந்துருச்சு. இந்த குழந்தை அப்படியே காலில் விழுந்துருச்சு. நீங்கள் தான் என் குருவான்லாம் அதெல்லாம் கேட்கல, அதெல்லாம் லௌகீகத்தில். இங்கே பார்த்தோன்னே நமக்கு குருநாதர் தான் பெருமானாலே உணர்த்தப்பட்டு அப்படியே காலில் விழுந்தது. உடனே ஞானாசிரியராகிருக்கிற அந்த ஞானப்பிரகாசர், கமலை ஞானப்பிரகாசர் அந்த குழந்தையை எடுத்து அப்படி நிறுத்தினார், அப்படி நிறுத்தி வச்சார். நான் தேடிக்கிட்டு இருந்த சிஷியன் நீ தான், சுவாமி சொன்னார். நான் தேடிக்கிட்டு இருந்த குரு நீங்கள் தான், எனக்கு சுவாமி கொடுத்துட்டான்னு சொல்லி கமலை ஞானப்பிரகாசரை குருவாக ஏற்றுக்கொண்டார். கமலை ஞானப்பிரகாசர் ஞானசம்பந்தரை சிஷியனாக ஏற்றுக்கொண்டார். ரெண்டு பேர் தினமும் உபதேசம் நடக்குது. குருநாதர் என்ன பண்ணணும்? உபதேசம் தானே பண்ணணும். தினமும் உபதேசம், ஞான நூல்களை குருநாதர் முதல் உபதேசம் என்ன தெரியுமா? ஞான நூல்களை படிக்க சொல்லணும். ஒரு குருநாதர் ஒரு சிஷியனுக்கு செய்ய வேண்டிய முதல் தெரியுமா? ஞான நூல்களை படிக்க சொல்லணும். இப்போ நீங்கள் திருக்குறளில் ஒரு குறள் உண்டு, கற்றதனால் ஆய பயன் என்கொள், மீதி என்ன? வாளறிவன் நற்றால் தொழார் எனின்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு குறள், தொற்றனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்று அனைத்து ஊரும் அறிவுன்னார் திருவள்ளுவர். தொற்றனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்று அனைத்து ஊரும் அறிவு. இந்த கற்க அறிவு ஊருங்கிறார். அதான அந்த குறள், கற்க அறிவு ஊரும். அப்போ என்ன? கல்வி என்பது வெளியிலேருந்து உள்ளே போவது, ரைட்டா? கல்வி என்பது, கற்றல் என்பது வெளியிலேருந்து உள்ளே போகிறது, அறிவு என்பது உள்ளே இருந்து வெளியே வருவது. ஆனால்தான் தொற்றனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்று அனைத்து ஊரும் அறிவு. இந்த கல்வி உள்ளே போனாலே அறிவு வெளியில் வரும்னு அர்த்தம். ஞான அறிவு அது.
அதனால தான் அடுத்த குறளில் சொன்னார், கற்றதனால் ஆய பயன். ரொம்ப அருமையாக, நீ படித்ததுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருமானுடைய திருவருளை உணர்வது தான் கல்வி என்று அடித்து சொன்னார் திருவள்ளுவர். இப்போ இந்த லௌகீக கல்வியே கிடையாது. திருவள்ளுவர் சொல்கிறது ஞானக்கல்வி. கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றால் தொழாரெனினா. பாலறிவன்னா எல்லையற்ற அறிவை உடையவன் அர்த்தம். அவனுடைய திருவருளை அறியாத உணராத அறிவு இல்லை. அதை தான் இப்போ இப்படி வச்சு பாருங்களேன். கல்வி உள்ளே இருந்து வெளியே இருந்து உள்ளே போவது, அறிவு உள்ளே இருந்து வெளியே வருவது. இப்படி வச்சு பாருங்கள் அந்த திருக்குறளுக்கு. கற்றலின் பயன் அறிவு, அறிவின் பயன் அன்பு, அன்பின் பயன் அருள், அருளின் பயன் கருணை, கருணையின் பயன் இரக்கம், இரக்கத்தின் பயன் உருக்கம், உருக்கத்தின் பயன் யோகம் தவம், தவத்தின் பயன் துறவு, துறவின் பயன் யோகம், யோகத்தின் பயன் ஞானம், ஞானத்தின் பயன் இருவினை ஒப்பு, இருவினை ஒப்பின் பயன் மலபரிவாகம், மலபரிவாகத்தின் பயன் சத்தி நிவாதம், சத்தி நிவாதத்தின் பயன் திருவருள், திருவருளின் பயன் முத்தி என்று அருமையாதான் கற்றதனால் ஆய பயன் கொண்டு போய் முடித்தார். இவ்வளோ அப்போ கற்றலினாலே எவ்வளவு பயன் கொண்டு போய் முடிக்கிறார் பாருங்க. அதுதான் ஞானக்கல்விங்கிறது. இந்த ஞானக்கல்வியை கொடுப்பது குருநாதர் தான். குருநாதர் தான் உபதேசம் பண்ணணும். அடுத்தது குருநாதர் என்ன பண்ணுவார்? அடுத்த குருநாதர் நமக்கு இருக்கின்ற மலங்கள் அழுக்கெல்லாம் நீக்கணும். நமக்கு இருக்கிற அழுக்கெல்லாம் நீக்கணும், குற்றங்கள் நீக்கணும். குற்றங்கள் 2 வகையான குற்றங்கள் இருக்குது நமக்கு. ஒன்று லௌகீக குற்றங்கள், ஒன்று ஆன்மாவுக்கு உள்ள குற்றங்கள் 2. இது சைவ சித்தாந்த வகுப்பு மாதிரி இருக்கும், வேறு வழியில் நான் சொல்லி தான் ஆகணும். நீங்கள் கதை கேட்டே நம்ம பண்ணிட்டோம், கொஞ்சம் சப்ஜெக்டை பார்த்துப்போம். 2 லௌகீகத்தில் இருக்கிற குற்றங்கள், 2வது ஆன்மாவுக்கு உள்ள குற்றங்கள் 2 உண்டு. லௌகீக குற்றங்கள்ங்கிறது தான் அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் இதெல்லாம் சொல்லலாம் இல்லையா? பொறாமப்படுறது, கோபப்படுறது, ஆசைப்படுறது, கடிஞ்சொல்ல பேசுறது, இதை நீக்கணும் ஒன்று. இது லௌகீக குற்றங்கள். ஆன்ம குற்றங்கள் என்றால் இந்த ஆன்மா இறைவனை அடைவதற்குரிய தடையாக இருக்கிற ஆணவமலம். அதுக்கு சித்தாந்தத்தில் ஆணவமலம்னு பேர். அதுக்கு இந்த ஆன்மா பெருமானை அடைவதற்குரிய தடை எதுன்னு சொன்னால் இந்த ஆணவம் தான். அதை சித்தாந்தத்தில் ஆணவம், கண்மம், மாயைன்னு சொல்லுவாங்க. இந்த 3 இந்த லௌகீகத்தில் இருக்கிற குற்றங்களும் போகணும், ஆன்மாவில் இருக்கிற குற்றங்கள் போகணும்னா அதுக்கு சாட்சாத் பெருமானாலே அனுப்பப்பட்ட குருநாதரால் தான் முடியும். குருநாதரால் தான் முடியும். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. திருமந்திரத்திலே ஒரு பாட்டு, கருடன் உருவம் கருதிய அளவில் பருவிடம் தீர்ந்து பயம் கெடுமா போல் குருவின் உருவம் குறித்த அளவில் திருமலம் தீர்ந்து சிவன் அவன் ஆமே. இது ஒரு பாட்டு. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க, கொஞ்சம் கவனமாக பாருங்க. அதாவது கருடன் உருவம் கருதிய அளவில் பருவிடம் தீர்ந்து பயம் கெடுமா போல்னா, யாரையாவது பாம்பு கடிச்சுட்டா கருடனுடைய பார்வைப்பட்டால் அந்த விஷமெல்லாம் போயிடுமா. யாருக்காவது பாம்பு கடிச்சுட்டா கருடனுடைய பார்வைப்பட்டால் அந்த விஷமெல்லாம் தீர்ந்து நல்லா ஆயிடும். இது சாத்தியமா? இல்லை, அதுக்கு அந்த பொருள் இல்லை. மந்திரத்திலேயே கருடா மந்திரம்னு ஒரு மந்திரம் வந்துரு. நீங்கள் மந்திரம் உள்ள அதில் விற்பனரை கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். கருடா மந்திரம்னு ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை ஓதி 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 தானே கருடாம்பமாக மாறிட்டாங்கன்னா
கருட மந்திரத்தை தன்னுடைய உடலிலேயும் உள்ளத்திலேயும் ஏற்றி கொண்டார்கள். ஆனால் அவர்கள் பாம்பு கடித்தவர்களை பார்த்தாலே பாம்பு விஷம் நீங்கும்னு அர்த்தம். கருடாம்பாவனைன்னு பேர் அதுக்கு. அதை சொல்கிறாரு திருமூலர். கருடன் உருவம் கருதிய அளவில் பருவிடம் தீர்ந்து பயம் கெடுமா போல் குரு, நமக்கு யார் குரோ அந்த குருநாதருடைய பார்வை நம்ம மேலே பட்டோம்னா நமக்கு இருக்கிற 2 வகையான குற்றங்களும் நீங்கி நாம் சிவமாக மாறுவோம் என்றும். கருடன் உருவம் கருதிய அளவில் பருவிடம் தீர்ந்து பயம் கெடுமா போல் குருவின் உருவம் குறித்த அளவில் திரிமலம் தீர்ந்து சிவன் அவன் ஆமே. நம்ம சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? இந்த ஆன்மா சிவமாகணும்னு தானே சொல்லுது. திருவாசகத்தில் அச்சோபதிகத்தில் வருதா இல்லையா? என்ன வருது? சித்தமலம் அருவித்து சிவமாக்கி எனையாண்ட. அப்போ சித்தமலம்னா இந்த அழுக்குன்னு அர்த்தம். சித்தமலம்னா இந்த அழுக்குன்னு அர்த்தம். இந்த அழுக்கு நீங்கிச்சுன்னா சிவமாயிடுவோம். இந்த அழுக்கு நீக்கிறதுக்குரிய உபாயம் எதுன்னா அதுதான் குருநாதர் சொல்லுவார். அதான் குருநாதர் உபதேசங்கிறது. அதை சொல்கிறாருங்க. அப்படி பண்ணுற போது பார்த்திங்கன்னா, நான் இன்னொரு கேரள புராணத்தில் ஒரு செய்தியை படித்தேன். கேரள புராணம் கேரள புராணத்தில் ஒன்று படித்தேன். ஒரு பசுவேசர்னு ஒருத்தர், வீரசைவர் பசுவேசர் தான் தொடங்கி வச்சார். பசுவேசர் அது புராணத்தில் படித்தேன். அவர் அடியார்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டார். வீரசைவர்கள் என்ன அடையாளம்? வீரசைவர்களுக்கு லிங்காயுத்தம். இங்கே பார்த்துருக்கீங்களா வீரசைவர்களை? லிங்கம் இங்கே தொங்கிட்டுருப்பாங்க. லிங்காயுத்தர்கள்னு பேர் அவங்களுக்கு. அவங்க கோயிலுக்கு வரமாட்டாங்க. இதுதான் கோயில். தன் கழுத்தில் இருக்கிறது தான் லிங்கம். அந்த வீரசைவர் பசுவேசர், அந்த வீரசைவர் அவர் லிங்கம் கட்டிய அடியார்களுக்கெல்லாம் உட்காந்து மத்தியானம் உணவு போடுறார், சாப்பாடு போடுறார். அதுக்கு பேர் மாகேஸ்வர பூஜைன்னு பேர். அடியார்களை உட்கார வச்சு அவர்கள் தலையில் புஷ்பத்தை வச்சு அவர்களுக்கு உணவு படைச்சி அவர்களுக்கு தீபாராதனை காமிச்சு அடியார்கள் உண்ணலாம்னு சொன்னால் அதுக்கு பேர் மாகேஸ்வர பூஜைன்னு பேர். ஏன் தெரியுமா? அவர்கள் உண்டா மகேசனே வந்து உடுவதாக எண்ணி அதுக்கு பேர் மாகேஸ்வர பூஜைன்னு பேர். அதுதான் இப்போ திருமணத்திலலாம் நடக்குது. அதுக்கு பேர் மாகேஸ்வர பூஜைன்னு பேர். வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம அதை பண்ணணும். உண்மையான அடியார்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து உண்மை அடியார்களாக இருக்கணும். சிவபூஜை பண்ணுறவங்களாம் உட்கார்ந்து நம்ம வீட்டில் ஒரு 20 பேரை உட்கார வச்சு அவங்களுக்கு உணவு படைத்து தலையில் புஷ்பத்தை வச்சு அவர்களுக்கு வெத்தலை பாக்கில் ஒரு பழத்தை வச்சு அவங்களுக்கு தீபாராதனை காமிச்சு அடியார்கள் அமுதுண்ணலாம்னு சொல்லி அவங்கள உண்வித்தால் சிவபெருமானே வந்து உண்ணுவதாக அர்த்தம். அதை நம்ம செய்யணும். அது ரொம்ப பேருக்கு தெரியாது. இந்த பசுவேசர் வீரசைவர்களுக்கு மாகேஸ்வர பூஜை பண்ணார். எல்லோரும் வரிசையாக உட்கார்ந்துருக்காங்க. வீரசைவர்கள்லாம் இங்கே கழுத்தில் அந்த ஒரு லிங்கத்தை கட்டிட்டு உட்கார்ந்தாங்க. மாகேஸ்வர பூஜை நடக்குது. 2 பேர் வெளியில் வந்தான். 2 பேர் அவன் சாப்பிட்டு 4-5 நாள் ஆகுது. அவனுக்கு கேட்டான் உள்ளே என்ன நடக்குதுன்னு கேட்டான். சுவாமி எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாருன்னு சொல்லிவிட்டானுங்க. இதை சாப்பிடாதவங்க. இவன் வீரசைவெல்லாம் ஒன்றும் இல்லை, சாப்பிடாமல் வரான். உள்ளே என்ன நடக்குதுன்னு கேட்டான். சாமி யார் சாப்பாடு போடுறாரு. ஓ அப்படின்னா நம்ம சாப்பிட்டு 4வது உள்ளே போய் சாப்பிட்லான்னு உள்ளே போனால வாசப்படியில் இருந்தவன் கேட்டான் எங்கடா வந்தீங்கன்னு கேட்டான். உள்ளே சாமியார் சாப்பாடு போடுறாரு அதுக்காக வந்தோம். அவன் கேட்டான் லிங்கம் எங்கடான்னு கேட்டான். இல்லைங்க அவனை கேட்டானுங்க அப்படின்னா என்னான்னு கேட்டானுங்க. லிங்கம் எங்கடான்னு அவன் கேட்குறான். அப்படின்னா என்னடான்னு இவன் கேட்குறான். லிங்கமே என்னான்னு தெரியாத உள்ளே வரான் லிங்காயத்தரோட சாப்பிட்றதுக்கு. ஏய் அப்படின்னா அவன் கேட்டான் லிங்கம் இருந்தால் தான் சாப்பிட்லாம், லிங்கம் இருந்தால் தான் சாப்பிட்லாம். அப்போ லிங்கம் எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்றான். அந்த அந்த வாசலில் இருந்தோம் சொன்னால் இந்த இப்படி கருப்பாக இருக்கும், இந்த இப்படி இருக்கும், வட்டமாக இருக்கும் அப்படின்னா ஏதோ சொல்லியிருக்கிறான். அது இருந்தால் ஆமாம் இப்படி வந்திருக்கானுங்கள்ல. அந்த சத்திரத்தில் அன்றைக்கி கருப்பு கத்திரிக்காய் சாம்பார்.
இந்த இந்த பாதி கத்திரிக்காயெல்லாம் தூக்கி தூக்கி எஞ்சிருப்பாங்கள்ல, கொஞ்சம் சொத்தகத்தை வட்டினதெல்லாம், அதை பார்த்தோன்னே இவனுக்கு லிங்க நினப்பு வந்துருச்சு. அதை 2 எடுத்துகிட்டு தனக்கு கழுத்தில் கட்டிக்கிட்டாங்க, நூலை போட்டு கட்டிக்கிட்டு, ஏய் அந்த ஆள் சொன்னது இதை மாதிரி தான் இருக்குது, உள்ளே போண்டு அப்படியே வந்தாங்க. வாசல் கேட்டான், லிங்கம் எங்கடான்னு கேட்டான். உள்ளே இருக்குது, கர்ச்சிப்பை போட்டு வச்சுருக்காங்க, உள்ளே இருக்குது, உள்ளே போய் சாப்பிடுங்கடான்ட்டாங்க. இந்த 2 பேரும் உள்ளே போய் உட்காண்டாங்க. லிங்காயத்தோட உட்காந்து சாப்பாடெலாம் பருமையாச்சு. பரிமாறின பிறகு பசுவேசரை பண்ணார். தீபாராதனை எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தர் நெஞ்சிலையும் இருக்கிற அந்த லிங்கத்துக்கு தீபாராதனை காமிச்சிக்கிட்டே வந்தார்ல. இவனும் 2 பேர்கிட்ட வந்தார். என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா இவனு 2 பேர், ஏய் கர்ச்சிப்பை எடுத்துரும், துணியை எடுத்துரும், சாப்பிட சொன்னால் சாப்பிடுவோம், இல்லைன்னா வெளியில் போயிடுவோம். பசுவேசர் வந்தார்ல, துணியை எடுத்துட்டானுவோம். பார்த்தா கத்திரிக்காயார். பசுவேசர் பார்த்தார், என்னடா இது வரைக்கும் இப்படி ஒரு சோதனை வந்ததில்லை. அவனை சொல்கிறானோ, சாப்பிட்டு 4 நாள் ஆகுதியான்னா. 4 நாள் சாப்பிடாதவனை சாப்பாடை போட்டு வெளியில் போகிற சொல்கிறத விட ஒரு பாவமும் கிடையாது. அதே நேரத்தில் இது வரைக்கும் நம்ம லிங்காயத்தருக்கு தான் பண்ணியிருக்கோம், இன்றைக்கி லிங்கம் இல்லாமல் ஒருத்தன் சாப்பிட்றானே, நம்ம மரபில் கெட்டு போயிடுமேன்னு பசுவேசர் பார்த்தார். ஒன்றும் புரியல. அப்போ சுவாமியை பார்த்து ஒன்று கேட்டால், சுவாமி இதுக்கு நான் என்ன பண்ணுறது? இன்றைக்கி இவனை சாப்பிட சொல்லிட்டா நாளைக்கு ஒருத்தன் வெண்டிக்காய் கட்டி கொண்டு வந்துடுவான், என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையேங்கும்போது அப்படியே சுவாமியை நினச்சார். அவங்க 2 கழுத்துலேயும் இருக்கிற லிங்கம் இது கத்திரிக்காய் லிங்கமாக மாறிச்சு. அப்படியே லிங்கமாக மாறிச்சு. கேரள புராணத்தில் இருக்குது, நான் படித்தேன். லிங்கமாக மாறிச்சு. அப்படியே அவங்க சுவாமின்னு வேண்டினார். இந்த மாதிரி ஒரு சங்கடம் வந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு லிங்கமாச்சு. உடனே பசுவேசர் எல்லாரையும் சாப்பிட்டு நீங்கள் போங்கப்பா அப்படின்னோடனே சாப்பிட்டு முடிஞ்சோன்னே இந்த 2 பேர் பசுவேசரனுடைய காலில் போய் விழுந்தானுங்க. சாப்பிட்டீங்கல்லப்பா, போயிட்டு வரலான்னாரு. இனிமேல் நாங்கள் போகிறதா இல்லைன்றானோ. ஏன் சாப்பாடு கிடைக்குதுன்னா அவனுங்க சொன்னாங்க, இது வரைக்கும் எங்களுக்கு வயிற்று பசி இருந்தது, எங்கள் நெஞ்சில் இருந்த ஒரு காய் சிவலிங்க மக்கமாக மாறுதுன்னு சொன்னால் எங்கள் நெஞ்சில் இனிமை இந்த பசியாக இருக்கும், ஞான பசி சாமி, நான் இங்கேயே இருக்கிறேன்னு இருக்கிறதா சொல்லி ஒரு கேரள புராணத்தில் ஒன்று சொன்னேன். அதுதான் உண்மை, அதான் உண்மை மாகேஸ்வர பூஜைங்கிறது அது. அதனால் குருநாதர் என்னன்னா, நமக்கு இருக்கிற குற்றங்களை நீக்குபவர் குருநாதர். அதான் இதான் இங்கே சொல்ல. இப்போ அவங்க சாதாரணமாக வந்த 2 பேரினுடைய மலம்லாம் நீக்கினர் குருநாதருடைய கடாட்சம் இருந்தால். அதனால் குருநாதர் கடாட்சம் இருந்தால்தான் நமக்கு ஞானம் கிடைக்கும், ஞானம். அதனால்தான் குருநாதரை நம்ம ஏற்றுக்கொள்வது. இந்த குழந்தை என்ன பண்ணுறது, சத்யுச்சரம் என்கிற அந்த சன்னதியில் நமஸ்காரம் பண்ணிச்சு. கமலை ஞானப்பிரகாசர் அந்த குழந்தைய எடுத்து அப்படி நிமித்தார். என்கிட்ட இருன்னு சொன்னார். எல்லா உபதேசமும் பண்ணிக்கிட்டே வந்தார். ஒரு நாள் கமலை ஞானப்பிரகாசர் திருவாரூரில் அர்த்தயாமத்துக்காக போகிறார். அர்த்தயாமத்துக்கு போகிறார், எல்லாரும் திருவாரூர் கோயிலுக்கு அர்த்தயாமத்துக்கு போகிறார். பின்னாடியே இந்த சிஷியன் போகிறார். குருஞான சம்பந்தராக இருக்கிற இந்த சிஷியன் பின்னாடியே போகிறார். போகிற போது பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு, தாமதமாகிடுச்சு. 11 மணிக்கு போகிறார் சுவாமி. அப்போ அந்த விளக்கை, தீபட்டியை பிடிச்சிருக்கிறவன், விளக்கு அப்போல்லாம் தீபட்டி கிடையாது, விளக்கு இதை இப்படி இருக்கும், அதில் எண்ணெய் ஊற்றிருப்பாங்க, திரியாக இருக்கும், அதை தான் எடுத்துகிட்டு போகணும். வெண்கலத்தால் ஆன விளக்கு. அதுக்கு குருநாதருக்கு இருந்ததுன்னா அந்த அந்த விளக்கு வச்சிருக்கிறவன் தூங்கிட்டான். உடனே சிஷியனாக இருக்கிற அந்த குருஞான சம்பந்தர் அந்த குருநாதருக்காக அந்த விளக்கை தான் எடுத்துக்கிட்டார். குருநாதருக்காக இந்த விளக்கை தான் எடுத்துக்கிறாரு. கமலை ஞானப்பிரகாசர் முன்னாடி போகிறாரு. இந்த விளக்கை எடுத்துக்கிட்டு இந்த குழந்தை போகுது, 10 வயசு குழந்தை போகுது. எல்லாம் நமஸ்காரம், நல்லா அர்த்தயாம வழிபாடெல்லாம் பண்ணிவிட்டு திரும்பி கமலை ஞானப்பிரகாசர் தன்னுடைய இடத்துக்கு வராரு, தான் இருக்கிற குடிலுக்கு வராரு. கமலை ஞானப்பிரகாசர் ஒரு இல்லறத்தார், மனைவியெல்லாம் இருக்காங்க. உள்ளே வராரு, தன்னுடைய சத்திரத்துக்கு உள்ளே வராரு. இந்த குழந்தை அந்த 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 விளக்கை எடுத்துக்கிட்டு பின்னாடியே வருது. அந்த வீட்டில் தன்னுடைய இல்லத்தில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தையை பார்த்து குருநாதராக இருக்கிற கமலை ஞானப்பிரகாசர் இரு அப்படின்ட்டு உள்ளே போயிட்டார். இரு
அப்படின்ட்டு உள்ளே போயிட்டார். இரு. அந்த குழந்தை அப்படியே இருக்குது, அப்படியே நிற்கிது குழந்தை. குருநாதர் சொல்லிட்டாரேன்னு அப்படியே நிற்கிது. இவர் உள்ளே போய் தூங்கிட்டார். விடிஞ்சு போச்சு. 5:30 3:30 4 மணிக்கு விடிஞ்சு போச்சு. ஞானப்பிரகாசருடைய தர்மபத்தினி வெளியில் வந்து பார்த்தாங்க. இந்த குழந்தை கையில் விளக்கு அப்படியே இருக்குது, எண்ணெய் குறையில. தூறல் விழுந்திருக்குது, விளக்கு அணையில். தூறல் விழுந்திருக்குது, எண்ணெய் குறையில. அந்த குழந்தை கையில் அப்படியே விளக்கு இருக்குது, எரிஞ்சிகிட்ருக்கு. தர்மபத்தினி பார்த்துட்டு உள்ளே போய், ஐயோயோ என்னங்க குழந்தை அப்படியே நிற்கிதேன்னு கமலை ஞானப்பிரகாசரை எழுப்பினோன்னே எழுந்து வந்து பார்த்தார். அசந்து போயிட்டார் ஞானப்பிரகாசர். ஒரு நிமிஷம் அப்படி பார்த்தார். அந்த விளக்கில் எண்ணெய் குறையாமல் இருக்குது. சுற்றிலும் மழை பெஞ்சிருக்கு, தூறல் விழுந்திருக்கு. ஒரு சொட்டு விளக்கில் இல்லை தண்ணீர். பார்த்தார். அப்போ தான் கமலை ஞானப்பிரகாசர் ஒரு முடிவு பண்ணார். இனி எனக்கு நீ சிஷியனாக இருக்க வேண்டாம். உள்ளே கூப்பிட்டார். இனி நீ எனக்கு சிஷியனாக இருக்க வேண்டாம், புறப்படு, என்னிட்டேந்து புறப்படுன்ட்டார். சொன்னார், சுவாமி எப்படி உங்கள்கிட்டேருந்து புறப்படுறது? நான் என்ன குருநாதர் கொடுக்கணுமோ அதை கொடுத்து நிறைவாயிடுச்சு. நீ இனிமேல் குருநாதராக தான் இருக்கணுமே தவிர இன்னொரு குருநாதர்கிட்ட சிஷியனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. குருநாதனுடைய கடாட்சம் உனக்கு வந்துருச்சு போனார். என்ன சாமி செய்கிறதுன்னு ஞானப்பிரகாசரை கேட்டார். போயிட்டே எங்கேயாவது போய் மடம் அமைச்சிடு. மடம் அமைத்து அங்கிருந்து நீ உபதேசம் பண்ணுன்னு சொன்னதுனால அந்த குழந்தை குருஞான சம்பந்தராக இருக்கிற குழந்தை தருமபுரத்துக்கு வந்து இப்போ இருக்கிற தருமபுர ஆதீனத்தை நிறுவியதே அந்த ஞானப்பிரகாசராய் அந்த குருஞான சம்பந்தராக இருக்கிற அந்த குழந்தை தான். இப்போ இருக்கிற தருமபுர ஆதீனத்தினுடைய குரு முதல்வர் யாருன்னா இந்த குருஞான சம்பந்தர் தான். இந்த குணம் நம்ம சைவத்தில் 3 ஞான சம்பந்தர். ஒன்று குருஞான சம்பந்தர், இன்னொன்று திருஞான சம்பந்தர், இன்னொன்று மறைஞான சம்பந்தர். மறைஞான சம்பந்தர் 4வரில் ஒருவர், மறைஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் சந்தானாசிரியர்கள், தேவார ஆசிரியர்கள் ஒருத்தர். இந்த குருஞான சம்பந்தர் தான் அந்த தருமபுர ஆதீனத்தை நிறுவியவர். அதுக்கப்புறம் தான் அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் நிறைய அவருடைய வரலாறு போகுது. அது மாதிரி குருநாதராக இருந்தால்தான் சிஷியர்களுக்கு நல்ல உபதேசம் கிடைத்து இது மாதிரியான நிறுவனங்கள்லாம் நம்ம பக்கம்தான் நிறைவேயாச்சு. சரி, இப்போ இந்த குருநாதர்னாலே நமக்கு என்ன, நமக்கு என்ன குருநாதர் எப்படி பண்ணுவாருங்கிறத ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. குருநாதர் நமக்கு இருக்கின்ற குற்றங்களை நீக்கணும். நாம் யார்? ஆன்மா. இந்த ஆன்மாவுக்கு இருக்கிற குற்றங்கள் என்ன? ஆணவம், கர்மம், மாயை. இதை நீக்கணும்னா யார் வரணும்? குருநாதர் வரணும். குருநாதர் எப்படி வருவார்னா நம்முடைய சமயத்தில் 2 வகை இருக்குது. ஒன்று குருஞான பெருமானே நேராக குருநாதராக வர்றது. இன்னொன்று பெருமானாலே அனுஷ்டிக்கப்பட்டவர்கள் நமக்கு குருநாதராக வருவது. புரியும் நினைக்கிறேன். பெருமானால் அனுஷ்டிக்கப்பட்டவர்கள் நமக்கு குருநாதராக வர்றது. நேரடியாக பெருமானே குருநாதராக வந்தது யாருக்கு? மாணிக்கவாசகர் தானா? சந்தேகமே இல்லை. நேரடியாக பெருமானே வந்தது மணிவாசகருக்குத்தான். கண்டேன் பெருமை ஞானும் காண்க, கருணையின் பெருமை கண்டேன் காண்க,
புவனியில் சேவடி தீண்டினன் காண்க, சிவனென யானும் தேரினன் காண்கன் என்று மணிவாசகர் சொன்னாரே, அந்த 3 வரிகளுக்குரிய உபாயம்தான் பெருமான் குருநாதராக வந்தது. கருணையின் பெருமை கண்டீன் காண்க, புவனியில் சேவடி தீண்டினன் காண்க. அந்த திருவடிக்கு சொந்தக்கார சிவனாக தான் இருக்க வேண்டும். சிவனென யானும் தேரினன் காண்க என்று மணிவாசகருக்குத்தான் நேரடியாக குருநாதராக வந்தார். அதுக்கப்புறம் பல பேருக்கு பெருமான் குருநாதராக வந்தார். ஆனால் பெருமான் என்ன பண்ணுவார், குருநாதராக வந்து மட்டும் நம்முடைய குற்றங்களை நீக்குவது மட்டும் இல்லாமல் சில உபாயங்களாலே நமக்கு உள்ள குற்றங்களை நீக்குவார். உபாயம் எப்படி? இதே திருமந்திரத்தில் ஒரு பாட்டு இருக்கு. விண்ணின்றி இழிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளினை தலைக்காவல் முன்வைத்து உள்நின்று உருக்கியதோர் ஒப்பிலா ஆனந்தம் கண்ணின்று காட்டி களிம்பருத்தானேன்னு வரும். இந்த பாட்டு உங்களுக்கு எப்படின்னா, பெருமான் மேலே இருந்து கீழே வருவாராம். யாருக்கு? நமக்காக. எல்லாருக்குமா? இல்லை. நாம் என்ன தகுதியை பெற்றிருக்கிறோமோ தகுதிக்கு ஏற்ற மாதிரி வருவாராம். நான் சொல்கிறது புரியுதா? தகுதிக்கு ஏற்ற மாதிரி வருவார். ஆனால் நமக்கு இருக்கிற வெப்பங்களை நீக்குவது எல்லாம் துன்பங்களை குருநாதர் தான். அது என்ன உதாரணம் சரியாக சொல்லணும்னா, அவங்களுக்கு உதாரணம் சொல்கிறீங்களேன். தண்ணீருக்கு எதிரி எது? நெருப்பு தானே, தீ தானே. தண்ணீருக்கு எதிரி தீ தான், முரண் எதி. இப்போ இந்த தண்ணிக்கு இந்த தீயில உள்ள வெப்பம் போகணும்னா இந்த தண்ணியை தீயில ஊற்றுனா வெப்பமாயிடுமா? தீ அணைஞ்சு போயிடும், இது அணைஞ்சிரும். அப்போ இந்த தண்ணி வந்து தீயில இருக்கிற வெப்பம் அதுக்கு போகணும்னா தண்ணீரை கொண்டு போய் அதில் ஊற்றினாலும் சரி, அதை கொண்டு போய் தண்ணீரை போட்டாலும் வெப்பம் ஆகாது. ஆனால் தண்ணீருக்கும் தீயுக்கும் பகை. என்ன நடக்கணும்? இப்போ தீயில உள்ள இந்த வெப்பமானது தண்ணீருக்கு போகணும். எப்படி போக வைக்கிறது? இதை போய் அதில் ஊற்றினா போயிடும், அதில் போய் இதை ஊற்றினாலும் ரெண்டையும் ஒன்றா ஆக்குனா ஆகாது. என்ன பண்ணனா? இப்போ தீ வந்து அந்த தண்ணீருக்கு போகும்னா ஒரு அருமையான உதாரணம் சாத்திர ஆசிரியர் சொன்னாங்க. ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அதே தீயை கீழே வச்சா அதில் தண்ணீரை ஊற்றுனா இந்த பாத்திரம் தீயில இருக்கிற வெப்பத்தை வாங்கி தண்ணீர் கொடுக்குது இல்லையா? அதுதான் குருநாதர் இல்லையா? அந்த தண்ணீர் தான். இப்போ தண்ணீர்னா கீழே தீ இருக்குது, நீங்கள் நேராக ஒன்றையும் நீங்கள் வந்து சந்திக்க முடியாது. தீயில தண்ணீரை தீயில இருந்தால் தண்ணீர் தீ ஆகாது. ஆனால் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணியை ஊற்றி கீழே தீயை வச்சா அந்த தீயில இருக்கிற வெப்பத்தை அந்த பாத்திரம் வாங்கி எப்படி தண்ணீருக்கு கொடுக்குதோ அதுபோல பெருமானுடைய திருவருள் என்ற ஒன்றை அவன் பெரிய சக்தி வாய்ந்தவன் அப்படியே நம்மள்கிட்ட நேராக அவன் கொடுத்தானா நம்மளால் தாங்க முடியாது. குருநாதர் என்கிற ஒருத்தர் தான் பெருமான்கிட்ட இருக்கிற அந்த திருவருளை வாங்கி நம்ம உய்வதற்காக நம்ம ஆன்மாவுக்கு அதை கொடுப்பால் அதுதான் குருநாதருடைய கடாட்சம். இது அருமையான உதாரணம். இதான் அந்த பாத்திரம் என்ன பண்ணுது? தீயை வாங்கி தண்ணீருக்கு கொடுக்குது. அதுதான் குருநாதர். இதுதான் எல்லா குருநாதர்கிட்ட. அப்போ விண்ணின்றி இழிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு பெருமான் என்ன பண்ணுவாரா? மேலே இருந்து நம்ம என்ன வினை செய்திருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி கீழே வருவான். நேராக குருநாதரா மட்டும் அல்ல, எவ்வளவோ வடிவங்கள் தாங்கியும் வருகிறான். ஒரு உதாரணம் சொல்கிறேன். பெருமான் போடாத வேஷமே கிடையாது. சிவபெருமான் போடாத வேஷம் உண்டா? கிடையாது. சிவபெருமானுக்கு எது நேட்டிவ் பிளேஸ்? அங்கே ஆடுறான். அவனுக்கு சொந்தங்கிறது அவருக்கு கைலாயம் தானே. அவனை கைலாயத்தான் தானே சொல்கிறோம். கைலாயத்தில் தானே அவன் இருக்கிறான் இல்லையா? கைலாயநாதனேன்னு சொல்கிறான். ஆனால் கைலாயமே அவனுக்கு பிடிக்கல. திடீர்னு சொன்னான், கைலாயத்தில் உட்காந்துக்கிட்டு உமாதேவிகிட்ட சொன்னான், எனக்கு இந்த கைலாயமே பிடிக்கலன்னா.
அந்த அம்மா சொல்லிச்சு, நம்ம நேட்டிவே இதான், இதை போய் பிடிக்கலேங்கிறீங்களா? இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு நம்ம இடம் பிடிக்கவே இல்லை. என்ன எந்த இடம் பிடிக்குது? இந்த பூமி குனிஞ்சு பாரு, பூமி தான் எனக்கு பிடிக்குது. நம்ம இடம் கைலாயம், அதை விட்டுடு. இங்கே பாரு, இந்த கைலாயத்தில் எவனாவது என்னை பார்க்குறான்னா பாரு, அவன் போயிட்டுருக்கான். ஆனால் அங்கே பூமியை பாரு, 30 நாளும் சிவசிந்தனையாக இருக்குது, முற்றோதல் நடக்குது, கும்பாபிஷேகம் நடக்குது, சிவ பூஜை நடக்குது. என்ன நினச்சி போகிற இடத்துக்கு போவனா, இங்கே உட்கார்ந்துருப்பனா. வான் பழித்து மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்டவல்லல் என் ஊன் பழித்து உயிர் புகுந்து ஓட்டாமல் இருப்பது வேணார். வான் பழித்து மண் புகுந்தானாம். யாருக்காக? இந்த ஆன்மாவுக்காக. இந்த ஆன்மா என்ன ஈடேற்றமோ அதுக்கேற்ற மாதிரி வடிவெடுத்து வருவான் பெருமான். இது 3வது பட்சம். நேரடியாக குருநாதராக வருவது ஒன்று. 2வது அவனுடைய அருள்வயப்பட்டவர்களால் குருநாதரை அனுப்புவது ஒன்று. இப்போ சொன்னேன் இல்லையா, இப்போ குருஞான சம்பந்தருக்கு கமலை ஞானப்பிரகாசரை அனுப்புனான். இது 2வது. மணிவாசகரே நேராக வந்தது அவனே. இது முதல். இது 2வது. 3வது, அவன் அருள்வயப்பட்டவர்கள் ஆன்மை தகுதிக்கு ஏற்ற மாதிரி வேறு வடிவில் வருவான். வேறு வடிவில் வருவான். சிவபெருமான் வேறு வடிவில் வந்தது ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த ஆன்மாவுக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தது எவ்வளவோ வடிவு இருக்குது. அவன் எடுக்காத வடிவா? அவன் எடுத்த வடிவிலேயே ரொம்ப தன்னலி, ரொம்ப அன்பான வடிவு எது தெரியுமா? திருச்சியில் தாயுமானவன் தாயா வந்தான் பாருங்க. அதை விடையா ஒரு வடிவம்? பால் மாதிரி ஒரு பெண்ணுக்காக வரானே, தாயா வருகிறான், குதிரை சேவகனா வருகிறான். ஏன் வந்திக்கிழவைக்கு வர என்ன பண்ணுறான்? வந்திக்கிழவைக்கு பிட்டு வைக்கிறதுக்காக கீழே கூலியாளாக வரான். கூலியாளாக வருகிறான். அவன் பெருமான் எடுக்காத வடிவம் கிடையாது. பெருமான் எடுக்காத வடிவம் கிடையாது. கூலியாளாக வரான். அதை விட ஒரு வடிவமாக கூலியாளாக, அதிலும் கூலியாளாக எடுத்து வந்ததில் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமானது. அந்த வந்திக்கிழவி என்ன புண்ணியம் பண்ணியிருப்பா பாருங்க. பிட்டு விற்கிறவன், தினமும் பிட்டு செய்து விற்கிறவன். அவளுக்கு கரையை அடைக்கிறதுக்கு ஆள் இல்லை. வைகை கரையை அடைக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆளுக்கு குடும்பத்திலேருந்து ஒருத்தன் வந்து அடைக்கணும், அவருக்கு ஆள் இல்லை. என்ன பண்ணுறது பார்த்தா பெருமான் வந்துட்டான். அப்படி ஓரமாக இந்த கூலி வாங்குலியோ கூலி யார்? சிவபெருமான். இவர் பிளானோடு தான் வராரு. கூலி வாங்க வந்திக்கிழவி பார்த்தா, பாபா ஒன்றை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்ப்பா, என் கரையை அடைக்கிறியான்னு கேட்டாவ. யார்? சிவபெருமான். கூலி ஆளாக வரான். கரையை அடைக்கிற என்ன கூலி தருவேன்னு கேட்டான். நான் என்னப்பா தருவேன்? பிட்டு தான், அந்த பிட்டு வச்சுக்கிட்டு தானே புடைக்கிறேன், என்ன பிட்டு தரியான்னு கேட்டான் சிவபெருமான். எனக்கு பிட்டு தரியா, அதை சாப்பிட்டுட்டு நான் கரையை அடைக்கிறேன்னு. வாங்கிட்ட புட்டை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது? புட்டை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, அடுத்தது சிவபெருமான் கொஞ்சம் இறங்கி வந்தார். நீ முழு புட்டை கொடுக்க வேண்டாம், நீ 10 புட்டுக்கு கொஞ்சம் புட்டு உதிரும் பாருங்க. புட்டுன்னா தெரியும் இல்லையா? அது வேறு. இப்போ இந்த இப்போ வர பிள்ளைங்களுக்கெல்லாம் புட்டுக்கிட்டெல்லாம் தெரியாது. எல்லாம் மிக்சரில் வந்துடுது, எல்லாம் பாக்கெட்டாக கொண்டாந்து இல்லையா? எங்கள் இலங்கை ஜெயதா தான் சொல்லுவார், ஒரு காலத்தில் ஒரு வீட்டில் 10 பேர் வடை சாப்பிட்ணும்னா 3 மணி நேரம் வேணும். ஊற வைக்கணும், களையணும், அரைக்கணும், அப்புறம் பற்ற வைக்கணும், சாப்பிட்ணும், 3 மணி நேரம் ஆகும். இப்போ அப்படி இல்லை. அவன் விற்கிறான், வடை மிக்ஸுன்னு விற்கிறான். அப்படியே கொண்டாந்து குழந்தை இப்போ அடுப்பு பற்ற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. முன்னனாலும் இப்படி லைட்டர்னு ஒன்று, இப்போ அது வேண்டாம், இப்படின்னா எரியுதான், என்னமோ தெரியல, அப்படின்னு எரியுது. வச்சு அரை மணி நேரத்தில் 10 பேர் சாப்பிட்டாச்சு, வடை சாப்பிட்டாச்சு. 3 மணி நேரத்தை அரை மணி நேரம் ஆக்கணுமே, மீதி 2.5 மணி நேரம் என்ன கிழிக்கிறோம்? ஒன்றும் கிடையாது. பிரச்சனை தான் பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளோ வந்து சரி சுருக்கிட்டோம் இல்லை? ஆமாம், 1000 பேருக்கு சாப்பிட்றதுக்கு 15 நிமிஷத்தில் சாதம் அடிக்கிறாங்களாம். அதெல்லாம் வந்து சரி, அது போட்டு நமக்கு எதுக்கு அந்த புட்டு? இவர் சுவாமி என்ன பண்ணார், எனக்கு நீ உதிர்ந்த புட்டை கொடு, 10 புட்டுக்கு ஒரு புட்டு உதிர்ந்து போகும்பாரு, அதை கொடுன்னாரு. உடனே கிளவி பார்த்தா, இந்த மாதிரி இளிச்சவாயம் எங்கேயும் கிடையாது அப்படின்னு சொல்லி உட்காருன்னு சொல்லிவிட்டு அந்த புட்டு செய்தா. நீ உட்காரு, உதிர்ந்தோன்னு தரணும். இந்த ஆள் எதிரில் உட்காந்துக்கிட்டு அன்னைக்கு செய்கிற புட்டை பூரா உதுத்துட்டார். ஒரு புட்டு அன்னைக்கு வரல.
நம்ம ஆள் தான் உதுத்தத்தை ஒன்றாக்குவார், ஒன்றாக்கிறத உதுத்துவார், எல்லாத்தையும் வேலையும் பண்ணுறவர் நம்ம ஆளியா. அந்த அக்ரிமெண்ட்டை ஏற்றுக்கிட்டு நீ புட்டு செய்யின்னு எதிர்த்து உட்காந்துக்கிட்டு அந்த அம்மா இப்படி பண்ணுது, கீழே கீழே விழுது. என்ன ராஜியோ இன்றைக்கி பாரு இந்த புட்டு புறா இப்படி போகுது. அந்த அம்மா சொல்லிச்சு உடனே சிவபெருமன் தவிர அதெல்லாம் கதை கிடையாது, அக்ரிமெண்ட்டு படி ஊற்றெல்லாம் கொடுத்துட்றியான்னு தப்பா சாப்பிடுப்பான்னு சாப்பிட்டு அதில் நாங்கள் ஒரு நயம் சொல்கிறது, நேற்று வரைக்கும் இந்த புட்டு சரியாக தான் இருந்தது, இப்படி புட்டு அப்படியே கரெக்டாக தான் இருந்தது. இந்த ஆள் வந்து உட்கார்ந்தோன்னே இன்றைக்கி புட்டு பூரா உதிர்ந்து போயிடுது. அதில் என்னன்னு கேட்டால் அவனை அடையிறதுக்கு அவன் என்னென்னமோ பண்ணுறான். புட்டு நினச்சி தான் உதிர்ந்தா போகிறோம் அவனை அடைஞ்சுள்ளான்னு நினச்சிதான். உதிர்ந்தா போகிறோம் அவனை அடைஞ்சுள்ளான்னு நினச்சி. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனை அடையணும்னா ஒருத்த பிடிச்சிக்கிட்டு பந்தமாக இருந்தால் அவனை அடைய முடியும். எப்போ உதிர்றோமோ அப்போ பெருமானை அடையலாம்னு புட்டு உதிர்ந்துதான். எப்போ உதிர்றோமோ அப்போ எல்லாத்தையும் விட்டோம்னா பெருமானை அடைஞ்சுடலாம். அந்த புட்டுலேருந்து நாங்கள் ஒன்று சொல்கிறது உண்டு, அதுதானே வந்த வேலையை விட்டுட்டு சொந்த காலை பிடிச்சிட்டு இருப்பாம்பாமா அப்படி. அதனால் நம்ம பெருமான் வந்து சௌலபியமாக எந்தெந்த ஆன்மாவுக்கு என்னென்ன ஈடேற்றம் பண்ணணுமோ அதுக்கு மேற்ற விண்ணிழிந்து வினைக்கீடாய் வெய்கொண்டு தன்னின்ற தாளினை தலைக்காவல் முன்வைத்து உள்நின்று உரிக்கியதோர் ஒப்பிலா ஆனந்தம் கண்ணின்று காட்டி களிம்பருத்தானேனார். நமக்காக வருகிறான். இந்த ஆன்மாவை ஈடேற்றம் பண்ணுறதுக்காக எவ்வளோ பேருக்கு வருவான். எவ்வளோ வேஷம் போட்டிருக்கிறான் நம்ம பெருமான். ஒரு கல்யாணத்தை வந்து நிறுத்திவிட்டான், சுந்தரர் கல்யாணத்தில். அங்கே இருந்தார். இந்த அதில் ஒரு பழமொழி ஒன்று உண்டு, ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின். அவங்கிட்ட இருக்கிற அதுக்கு எல்லோரும் சுந்தரரை சொல்லுவாங்க. கைலாயத்தில் இருக்கிற போதே பூ பறிக்க போகிற இடத்துல 2 பொண்ணை பார்த்துட்டாரு. இப்படி பார்த்துட்டு நல்ல வேலை அப்புறம் முடிச்சுக்கிட்டு உள்ளே போனார். யாரும் பார்க்கலன்னு உள்ளே போனார். நம்ம ஆள் பார்க்காம இருப்பாரா? நம்ம ஆள் சிவபெருமானுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? கண்காணின்னு பேர். சிவபெருமானுக்கு கண்காணின்னு பேர். கண்காணி. அப்போ கண்காணினா என்ன? மேல் பார்வையாளர் இல்லை. நம்முடைய பார்வைக்கும் பெருமானுடைய பார்வைக்கும் என்ன தெரியுமா பெரிய வித்தியாசம்? ரெண்டு வித்தியாசம். நாம் எந்த பொருளையும் 50 விழுக்காடு தான் நேராக பார்க்கலாம். இதை இப்படி செல்லை பார்க்குறேன்னா இதை நான் பார்க்கலை, வேணால் திருப்பி பார்க்கலாம். எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருளினுடைய 50 விழுக்காட்டை தான் நேராக பார்க்க முடியும். தெரியுதா? இப்போ இந்த பத்திரிக்கையை பார்க்கலன்னா இந்த பக்கம் தான் பார்க்கலாம், இந்த பக்கம் வேணால் திருப்பி தான் பார்க்கலாம், இங்கே பார்க்க முடியாது. ஆனால் பெருமான் எல்லாவற்றையும் நேராக பார்க்கக்கூடிய வல்லமை படைத்தவன். இன்னொன்று என்ன தெரியுமா? இப்போ நான் பார்க்குற எதிர்க்க உள்ளதான் நான் பார்க்குறேன். இந்த காட்சி தான் என்னால் பார்க்க முடியும். இப்போ வீட்டில் என்ன நடக்குதுன்னு என்னால் பார்க்க முடியாது. நல்ல வேலையாக வீட்டில் என்ன நடக்குது நம்ம வந்து எல்லா இடத்துலையும் எல்லாம் பார்க்க முடியாதுதான். என்ன எதுக்க என்னவோ அதான் நான் பார்க்கலாம். ஆனால் பெருமான் அப்படி இல்லை. அண்ட சராசரங்களையும் ஒரே நேரத்தில் அச்சரத்திலே பார்க்கக்கூடியவன் பெருமான். அதுக்கு பேர் தான் அவன் கண்காணின்னு பேர் அதுக்கு. அதனால தான் அவன் பல வடிவம் எடுத்து வந்து இந்த ஆன்மாவை ஈடேற்றம் பண்ணுறதுக்கு வரான் இல்லையா? இது குருவாக வந்ததிலே 3வது முறை. 1 நேரடியாக மணிவாசகருக்கு வந்தது. 2 அவனால் அனுஷ்டிக்கப்பட்டவர்கள் குருநாதராக வந்து கமலை ஞானப்பிரகாசருக்கு சிஷியனாக குருஞான சம்பந்தர் வந்த மாதிரி அது அனுஷ்டிக்கப்பட்டவர்களால் வருவது. இன்னொன்று பெருமானாலே நம்ம ஆன்மாவை பார்த்து அவனே வந்து குதிரை சேவகனாகவும் தாயாகவும் அந்த கூலியாளாகவும் வந்து ஈடேற்றம் பண்ணுவது இருக்குதே, அது 3வது வகை. இதை 3 நம்முடைய சமயத்தில் உண்டு. அதனால தான் குரு லிங்க சங்கம வழிபாட்டில் குருநாதனுடைய வழிபாடு மிக சரி. அதுக்கப்புறம் இங்கே கேளுங்க, அந்த குருநாதராக இருக்கிற கமலை ஞானப்பிரகாசர் இந்த குழந்தைய மடம் அமைன்னு சொன்னார். மடம் அமைச்சாங்க, தர்மபுரம் மடம் அமைச்சாங்க. அதுக்கப்புறம் காசி வரைக்கும் போயிட்டு வர சொன்னாங்க. காசி வரைக்கும்
அந்த சிஷியனை போயிட்டு வர சொன்னாங்க. அப்புறம் வந்து அந்த மடத்தை நிறுவி அதுக்கப்புறம் அந்த மடத்தில் சிஷ்யாக்களை உண்டாக்கி இன்றைக்கும் அந்த மடத்தில் இந்த தீட்சை கொடுக்கப்படுது. ஒரு நாளைக்கு 20-30 பேர். இப்போ இருக்கிற எங்களுடைய மகா சன்னிதானம் 27 மகா சன்னிதானம் ஸ்ரீ மாசிராமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரியார் அவர்களால் தினமும் தீட்சை கொடுக்கப்படுகிறது. நம்ம என்னன்னு கேட்டால், ஏதாவது ஒரு திருமணத்தில், இந்த மடம் இல்லை, ஏதாவது ஒரு திருமணத்தில் நமக்கு குருநாதராக ஏற்றுக்கொண்டு அவர்கள்ட்ட போய் தீட்சை பெற்றுக்கொள்வது என்பது ஒவ்வொரு சைவனும் செய்யக்கூடிய ஒன்று. தீட்சை பெற்றுக்கொள்ளும் ஒன்றும் இல்லை. தீட்சைனா நீங்கள் ரொம்ப பெருசு போனால் தீட்சை பண்ணி வைப்பாங்க. அவங்க சொல்கிற மந்திரத்தை சொல்லணும், தினமும் சிவ பூஜை பண்ணணும். அதுதான் இந்த குருநாதரை பற்றி திருமந்திரத்திலே ஒரு பாட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு, ஆனால் அதை விளக்க போகிறேன். இப்போ தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் குரு உரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே என்பது. இப்போ இந்த தெளிவுங்கிற வருது என்ன, 4 தெளிவு வந்திருக்குது. 4 தெளிவு வந்திருக்குது. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு உருள் சிந்தித்தல் தானே. தெளிவுன்னு 4 வந்திருக்குது. அது என்ன தெளிவு அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு புது செய்தி சொல்ல போகிறேன். நம்ம சைவத்துக்கு தலைவர் யார் அல்லது தெய்வம் யார்? சிவன். சிவன்கிறதுல சந்தேகமே இல்லை. சைவத்துக்கு தலைவனும் சிவன் தெய்வமும் சிவன்தான், மாற்றம் கிடையாது. அது திருமூலர் அருமையாக சொல்கிறார். அது என்ன சொல்கிறாருன்னா, திருமூலர் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. ரைட்டா? சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. அதனால் நம்ம சைவர்களுக்கு சிவன்தான் தெய்வம். அடுத்த வரி ஒன்று போட்டார், அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லைன்னு ஒன்று போட்டார். முதல் வரியினுடைய அர்த்தம் தானே ரெண்டாவது வரைக்கும். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லைன்னு சொன்னாலும் ஒன்று தான், அவனோடு ஒப்பார் இங்கே யாவரும் இல்லைன்னு சொன்னாலும் ஒன்று தான். ரெண்டும் ஒன்று தானே. ஏன் பின்னாடி ஒரு வரி போட்டார்னா, முதல் வரி சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அதை கூட சிவனோடு ஒக்கும் தெய்வம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் தேடினும் இல்லைன்னு சொன்னார்? சிவனோடு ஒக்கும் தெய்வம் இல்லைன்னு தேடினும் இல்லைன்னா 2 பேர் அன்னையிலேருந்து தேடுறான், இன்னை வரைக்கும் பார்க்கல. யாரு யாரு? பிரம்மாவும் திருமாலும். அதை சொல்கிறாரு. சிவனோடு ஒக்கம் அவன் தேடுறவனை இன்னை வரைக்கும் பார்க்கல. இன்னொன்று என்ன தெரியுமா? சிவபெருமானை நாமளா தேடி போனால் கிடைக்க மாட்டான். அவன் நம்மகிட்ட வரணும். அவன் நம்மகிட்ட வரணும். திருவம்பாவை படிக்கிறீங்கள்ல, நம்ம இல்லங்கள் தோறும் எழுந்தருளும் பெருமான், அவன் நம்மகிட்ட வரணும். அப்படின்னா அவனுக்கு வேலையே யார் கூப்பிட்றான்னு நின்றுட்டு இருக்கிறது தானே. அதானே அடியார்கள் என்ன சுப்பிரமணியனுக்கு என்ன வேலை கிடையாது. அதனால் அவன் நம்ம போய் தேட வேண்டிய, அவன் நம்மை தேடி வருகிற அளவுக்கு நம்ம ஆன்மாவை உயர்த்தணும். அதனால் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லைன்னு ஏன் சொன்னார்னா, ரொம்ப பேர் பின்னாடி நான் தான் சிவன் வருவான், நம்பிராதேன்னு அர்த்தம். எனக்கு இதில் இப்போ கனவுல சொல்லிச்சு என்னை சிவபெருமான் நான் தான் சொல்லிட்டு வருவான், நம்பிடாதேன்னு அர்த்தம். இந்த பிராண்டடு கம்பெனியில், பெரிய கம்பெனியில் பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட்டு கீழே எழுதியிருப்பான், எங்களுக்கு கிளைகள் எங்கும் கிடையாதுன்னு எழுதியிருப்பான். அந்த மாதிரி தான் இது. சிவபெருமான் தவிர வேறு எந்த தெய்வமும் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? ரைட்டா? இப்போது இன்னொன்று சொல்கிறேனே,
சிவபெருமானை தவிர வேறு தெய்வமே நம்ம கிடையாது. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தெரியல. திருமந்திரத்தில் சிவனை தவிர பிள்ளையாரோ அல்லது முருகனோ எந்த தெய்வத்தையும் அவர் சொல்லலை. அதனால் இல்லைன்னு இல்லை, உண்டு. நம்ம புராணங்கள் உண்டுன்னு சொல்லுது, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் திருமந்திரத்தில் எங்கேயுமே இல்லை. மணிவாசகர் வேணாலும் திருவாசகத்திலே முருகனை பற்றி பேசிவிட்டார், பிள்ளையாரை பற்றி இல்லை, முருகனை பற்றி பேசினார். ஆனால் இதெல்லாம் அனுஷ்ட தெய்வங்கள்னு பேர் நமக்கு புராணத்தில் உண்டு. அனுஷ்ட தெய்வங்கள். இப்போ பிள்ளையார் போய் கும்பிட்டோம்னா அந்த வழிபாடு யாருக்கு போகுதுன்னா சிவபெருமானுக்கு போகுது இல்லையா? இப்போ முருகனை கும்பிட்டுனா அந்த வழிபாடு சிவபெருமான். யாதொரு தெய்வம் கண்டீர் அத்தெய்வம் மாதொரு வாகனாதான் வருவார்னு நம்ம சித்தாந்தம் சொல்லுது. எதை வழிபட்டாலும் சரி அந்த வழிபாடு பெருமானுக்கு போகுது. நம்ம வழிபாட்டில் ஒரு சுதந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் எதை சிவபெருமானாக நினைக்கிறோமோ அந்த சிவபெருமானா அதையே நினச்சி வழிபட்டால் அவன் அது வழியாக வருவான். 11ஆம் திருமுறையில் ஒரு ஆதி உலான்னு ஒரு சேரமான் பெருமாள் எழுதின, அதில் சொல்கிறாரு, எவ்வுருவில் எவரொருவர் உள்குவார் உள்ளத்தில் அவ்வுருவில் தோன்றி அருள் செய்வான், அவ்வுருவில் தானே ஆகி நிற்பான்னு அர்த்தம். இந்த செல்லு தான் சிவபெருமான்னு அப்படி வச்சுட்டு, எனக்கு செல்லு தெரியல சிவபெருமான் தான் தெரியுதான்னு அப்படியே வழிபட்டேன்னு வச்சுக்க. எவ்வுருவில் எவரொருவர் உள்குவார் உள்ளத்தில் அப்படின்னா அவன் என்னன்னா அது வழியாக வந்துடுவானா. ஆஹா, இந்த புனசி முத்தி போய் இந்த செல்லில் நான் இருக்கதா நினச்சிக்கிட்டு கும்பிட்றான், அதனால் ஒழுங்காக அது உள்ளே போய் அவனுக்கு அருள் பண்ணாதான் நமக்கு நல்லதுன்னு இதில் வந்துடுவானா. எவ்வுருவில் எவர் ஒருவர் உள்குவார் உள்ளத்தில் அவ்வுருவில் தோன்றி அருள் செய்வான், அதோடு இல்லை அவ்வுருவில் தானே ஆகி நிற்பான். நாம் எதை சிவபெருமானா நினைக்கிறோமோ அதில் அவனாவே காட்சி அளிப்பான் இல்லையா? அதை தான் இங்கே சொல்கிறார். சிவபெருமான் தவிர நமக்கு வழிபாடு. நீங்கள் இந்த நம்ம தமிழ்நாட்டை விட்டு தாண்டி போனீங்கன்னா திரு அஞ்சைக்களம் போயிருக்கீங்களா யாராவது? திரு அஞ்சைக்களம் என்ன சிறப்பு? சுந்தரர் யானையில் போனது. அந்தரமால் விசிம்பில் அழகானை அளித்தருளியது உந்தரமோ நெஞ்சமே நொடித்தான் வளை உத்தமனேன்னு. சுந்தரர் நிற்கிறாரு திரு அஞ்சைக்களத்தில், யானை வருது. யார்? பெருமான் அனுப்புகிறாரு. யார்? இந்திரன் தேவங்கள்லாம் போய் அங்கேருந்து வர கைலாயத்திலேருந்து யானை வருது. திரு அஞ்சைக்களத்தில் இருக்கார். கீழே இறங்கி திரு அஞ்சைக்களத்தில் இருக்க சுந்தரர்கிட்ட சொல்கிறாங்க, சுவாமி வெள்ளை யானை அனுப்பிச்சிருக்கார். அழுகுறார் சுந்தரர், அழுகுறார். எனக்கா வெள்ளை யானை? உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாங்க. அப்படியே அழுதுகிட்டே போகிறார். திரு அஞ்சைக்களத்துக்கு போங்க, ஆடிச்சுவாதி அன்னைக்கு ஒரு தடவைனாலும் போயிட்டு வாங்க, அதை ஒரு தடவை பார்க்கணும். அந்த கேரள மக்கள், அது கேரளா, திரு அஞ்சைக்களம் கேரளாவை சேர்ந்தது. அந்த கேரள மக்கள் எவ்வளோ உருகுறாங்கங்கிறீங்க. அந்த திரு அஞ்சைக்களத்தில் ஆடிச்சுவாதி அன்னைக்கு அந்த எழுந்தருள்றதை இன்றைக்கும் பண்ணுறாங்க. அந்த பெண்கள் எல்லாம் இப்படி கட்டியிருப்பாங்க, சந்தன கலரில் ஜரிகை பட்டு அந்த கட்டிட்டு ஒரு 300-400 பேர் விளக்கு எடுத்துக்கிட்டு திரு அஞ்சைக்களத்தில் அந்த ஆடிச்சுவாதி அன்னைக்கு கொடும்பாலூர் யார் ஊர்? சேரமான் பெருமாள் ஊர். அங்கிருந்து கொடுங்காலூர்லேருந்து திரு அஞ்சைக்களம் ஒரு 3 கிலோமீட்டர். ராத்திரி 10 மணிக்கு அப்படியே 2 பேரையும் அப்படியே அழைச்சிட்டு வந்து அந்த திருக்கஞ்சைக்களத்தில் நிலைப்படுத்துகிற அந்த காட்சி நம்ம பார்க்கணுமே. அப்போ தான் எனக்கு சுந்தரருக்கு இப்படி ஒரு காட்சி பெருமான் கொடுத்து ஆட்கொண்டார். அந்த யானை வந்து நிற்கிது, உங்களை பெருமான் கூட்டு வர சொன்னார்னு சொன்னோன்னே சுந்தரர் பார்க்குறார், அழறார். அப்படியே அழறார். எனக்கா அந்தரமால் விசிம்பில் அழகானை அளித்தருளியது உந்தரமோ நெஞ்சமே நொடித்தான் மலை உத்தமனே. இந்த யானையை கொடுத்து என்னை அழைச்சிட்டு வர அளவுக்கு எனக்கு எந்த தரமும் இல்லையே, ஆனால் அனுப்பிச்சிய அது உன்னுடைய தரம். உந்தரமால் விசி அப்படின்னு பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறப்ப யானை மேலே ஏறி உட்கார்றப்ப நினச்சிக்கிட்டாரு சேரமான்கிட்ட சொல்லிக்காமல் வந்துட்டோமே கொடுங்காலூரில். சேரமான் நீராட போனபோது சொல்லிக்காமல் வந்துட்டோமே.
இப்போ பெருமான் நம்மளை கூப்பிட்றாரே, அந்த சேரமானோட நினப்போடு போய் உட்கார்ந்தார்ல, அந்த நினப்பினுடைய அதிர்வு சேரமானுக்கு போய் சேர்ந்தது. உடனே அந்த அதிர்வுனாலே சேரமான் உணர்றார், சுந்தரர் கிளம்பிட்டார்னு. உடனே குதிரையை வரவழைக்கிறார் சேரமான். குதிரையில் உட்கார்றாரு. 2 பேரும் போகிறாங்க. இந்த குதிரை வேகமாக போகுது. அந்த குதிரை காலில் மந்திரத்தை ஓதுறார், சிவா மந்திரத்தை ஓதுறார். ஓனொன்று குதிரையும் கிளம்புது. அப்படிங்க சுந்தரர் மேலே போயிட்டுருக்காரு யானை மேலே. இந்த குதிரையில் போன சேரமான் முன்னாடி போய் அந்த யானையை 3 சுற்று சுற்றி வந்து அப்படியே நிற்கிது, பின்னாடியே போகுது. 2 பேரும் கைலாயத்துக்கு போயிடுறாங்க. அங்கே தானனை முன்படைத்தான்னு தொடங்கிய அந்த பதிகம் கைலாயத்தில் போய் முடியுது. அங்கே அந்த பதிகத்தை கீழே வைக்கிறார் சுவாமி. இந்த பதிகம் இங்கே இருக்கப்படாது, அது பூலோகத்துக்கு போகணுன்னு சொல்லி வருண பகவான்கிட்ட கொடுத்து, இதை போய் திரு அஞ்சை களத்தில் வைய நம்ம அடியார்களுக்கு இது பயன்படும்னு கொண்டு போய் இங்கே வந்து அந்த பதிகம் வந்ததாக வரலாறு. அது மாதிரி சேரமான் அங்கே போய் ஆசுகவியாக இருக்கிற இந்த ஞான உலாவை எழுதினார் அப்படின்னு வருது. சுந்தரர் உள்ளே போய் சொல்கிறார், சேரமான் வந்திருக்காருன்னு. எதுக்காக வந்திருக்காருன்னு அவர் கேட்குறார். உங்களை பற்றி ஏதோ ஒரு நூல் எழுதியிருக்காராம். என்ன நூல்? ஆதி விழான்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. சுவாமி கேட்குறார், என்னை பற்றி தானேன்னு கேட்குறாரு. உங்களை பற்றி தான்னாரு. சுவாமி திருப்பி கேட்டார் சுந்தரரை, நம்மளை பற்றி முழுசாக எழுதி விட்டானான்னு கேட்டார். இதை உங்களை பற்றி சொன்னான்னா, முழுசாக சொன்னான்னா ஏதோ விவகாரம் இருக்குதுன்னு அர்த்தம். இவர் கேட்குறார், நம்மளை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டானா, நம்முடைய கருணையை சொன்னானா, அருளிப்பாட சொன்னானா, நம்ம திருவிளையாடலை எல்லாத்தையும் வச்சு எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே நந்தி கூப்பிட்டு சேரமான உள்ளே கூப்பிடுவேன். எல்லாத்தையும் கேட்ட பெருமான் ஆதி உலாவை சேரமான் எந்த மொழியில் எழுதியிருக்காருன்னு கேட்கல. என்னை பற்றி எழுதினாரா, அதை பற்றி எழுதினாரா கேட்டவர் எந்த மொழியில் எழுதியிருக்காருன்னு கேட்கல. ஏன் தெரியுமா கேட்கல? சிவபெருமானுக்கே தெரியும், தன்னை பற்றியான சௌலபியம் அத்தனையும் எழுதணும்னா அது தமிழ் ஒன்றுனால தான் முடியும். அதனால் அதை கேட்கல, நாங்கள் எழுதுவோம். அதனால தான் உள்ள போனார். அப்படி அதை வந்து விண்ணப்பம்னா அதுக்கு பேர் ஆசுகவின்னு பேர். இதை அப்படி வச்சு படித்து காமிச்சோன்னே, இது இங்கே இருக்கப்படாதுப்பா, சாத்தனார் வான்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்து, பூலோகத்தில் பிடவூர்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் சிவன் கோயிலில் கொண்டு போய் இந்த ஆசுகவியை வையே, அந்த அடியார்களுக்கு பயன்படும்னு சொல்லி பெருமான் அனுப்பிய 12 திருமுறையிலேயே ஒரு பதிகமும் ஒரு நூலும் கைலாயத்திலிருந்து வந்த சிறப்புடையது நம்முடைய திருமுறை. ஆகையினாலே இதெல்லாம் வந்து குருநாதருடைய கடாட்சத்தினாலே பெருமான் குருநாதராகவே இருந்து இந்த ஆன்மாக்களுக்கு ஈடேற்றத்துக்காக செய்யக்கூடிய அற்புத நிகழ்ச்சி என்று சொல்லி, மீண்டும் நாளை தினம் சந்திப்போம் என்று சொல்லி உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.